இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனைகள் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீண்ட நாள் இது எப்போ நடக்கும், இது எப்போ சரியாகும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள், என் அத்துணை ஜாதகங்களும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு திருமணம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் எதற்கு உங்களுக்கு? என அவ்வளவு வேதனையை சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ஜோதிடம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் மனித வாழ்க்கையில் பிறப்புகள் இறப்போரே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். இது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தவறாக இருக்கக்கூடாது. என்னை நம்பி நீங்க வரக்கூடிய உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வரீங்களோ இது நடக்கும் என்றால் நடக்கும், இந்த வருடம் இந்த மாதம் நடக்கும் என்றால் நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதம். இறைவன் படைத்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்து சொன்னால் ஒருபோதும் தப்புவதில்லை. இப்பிரம்ம வேதத்தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் அத்தனை ரகசியம் அடங்கியிருக்கிறது. இப்ப என்ன வேற, ஐயா பொம்பளை பிள்ளைக்கு மூணு வருஷத்துக்கு மேல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறான். ஒவ்வொரு ஜோசியராக பக்கம் முடிஞ்சிருந்தாங்க, அப்போ முடிஞ்சிருந்தாங்க, வியாழக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பையனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவனும் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அரசாங்க வேலைக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. இப்போ பிள்ளைக்கு காலத்தில் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா இப்போ முடிஞ்சது அப்போ முடிஞ்சது வியாழனுக்கு வந்துருச்சுன்றாங்க, நான் முடிய மாட்டேங்குது. அப்போ சமீபத்தில் இந்த வருஷம் போய் பார்க்கும்போது ஆவணியில் எப்படி முடிஞ்சிடும், அப்போ ஆவணியில் முடியலைங்க. திரும்ப இன்னொரு ஜோசியர் பார்ப்போம். ஆவணியில் முடியணும் ஜோசியரை பார்த்துட்டு முடியலன்னு இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். அவரும் சினிமா சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு அவரை போய் பார்ப்போம். அவருக்கு எப்படி கார்த்திகை எப்படி முடிஞ்சிடும்? கார்த்திகையிலும் முடியுங்க. அப்போ தை மாசி பங்குனி சித்திரை ஆகிப்போச்சு. இப்போ என்ன சொல்ற, அப்போ குரு பயிற்சி ஆகிப்போச்சு, வைகாசின்னு எப்படி முடிஞ்சுன்றாங்க. நாங்கள் இப்படி ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் கிடையாது. ரொம்ப வேதனைப்பட்டு தான் உங்களை வந்திருக்கு. இந்த வைகாசியாவது எங்களுக்கு பிள்ளை கல்யாணம் முடியுமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணமாகி. முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அது பொருத்தம் தான் ரொம்ப புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி பரவாயில்ல, அதாவது ஆரம்பத்திலே எதையும் சரி பண்ணணும். சரி பரவாயில்ல, நான் சொல்ற நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து அப்படிங்க வந்தாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் சரியாக முடியும், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே தீரும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சியில் பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது. ஆக உங்கள் பொதுமக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக இந்த ஜாதகத்தை ஏற்ற காமிக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கல சரியாகல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான வழியில தவறான ஜாதகத்தை வைத்துக் கொண்டு தவறான வழியில் போய்கொண்டிருக்கும் பொழுது, என்னை சந்திக்கும் பொழுது அதை திருத்தி உங்களுக்கு சரியாக நடக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கும் பொழுது
அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஐயா உங்களை பார்த்து நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு விலை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக கண்டிப்பாக நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே நம்பரை முன்பதி பண்ணிக்கங்க. என்ன நடக்கலன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வேதனைங்க இத்தனை வருஷம் நீங்க அலையிறீங்க, இது இந்த காலத்தில், அதாவது சும்மா உங்களை அலைய விடக்கூடாது. நடக்கும் நடக்கும் என்பதை சரியாக கணித்து சொல்ல வேண்டும். நடக்கலையா, என்ன காரணத்து நடக்கல, சரியான நிவர்த்தி என்ன, அதை உங்களுக்கு ஒரு தெளிவா வளர்க்கணும். என்ன செஞ்சா நடக்கும்? இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதியான உத்தரவாதம். புரிஞ்சுட்டீங்களா? இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் 6ஆம் மாதம். இந்த 6ஆம் எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் வலிமை பெறுகின்ற, ரிஷபராசியில் வலிமை பெறுகின்ற மாதம் தான் இந்த ஜூன் மாதம். அப்படிப்பட்ட சிறப்பு ஜூன் மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னங்க நான் உறுதி உத்தரவாதம், சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்ன உறுதி உத்தரவாதம், இந்த ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், நடக்குமா நடக்காத, என்ன சொல்ல போறேன் நான் அப்படின்றத விளக்கத்தை பார்ப்போம். முதல் அதான் ரொம்ப முக்கியம். அது 1/6/2024 முதல் 30/6/2024 வரை 30 நாட்கள் இந்த ஜூன் மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதாவது வரலாறு சிம்ம ராசிக்கு 4/9 5ஆம் அதிபதி குரு ஏற்கனவே வலிமையா இருக்கிறார். சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி ஏற்கனவே வலிமையா இருக்கிறார். இப்ப சிம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதி, அதாவது 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் செவ்வாய் மாசம் முழுவதும், ஜூன் மாதம் முழுவதுமே, ஜூன் மாதம் 30 நாட்களுமே வலிமை பெறுகின்ற காலம். அருமையான காலம் சிம்ம ராசி. எடுத்த காரியங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி, எல்லாருடைய ஆதரவு பெற்று புதிய தொழில்கள் தொடங்கி மிகப்பெரிய வெற்றியெல்லாம், பதவி உயர் பெறலாம், புகழ் பெறலாம், பணம் நிறைய சம்பாதிக்கலாம், இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் முடியும், சொத்துக்கள் சேரக்கூடிய காலங்கள், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் பெறக்கூடிய காலங்கள், அரசு உத்தியோகம் பெறக்கூடிய காலங்கள், அரசியலில் சாதனை படைக்கக்கூடிய, அரசியல் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள், பூமிகாரன் அரசாங்க அரசியலுக்குரிய அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய புகழை தரக்கூடிய செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பூமிகாரன் என்று சொல்லக்கூடியவர். பூமிகாரன் இல்லைன்னு யாருமே அரசியலில் இருக்க முடியாது. செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வலிமையா இல்லைன்னு யாருமே அரசியலில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துவம் வாய்ந்த அத்தனை யோகங்களை தரக்கூடிய செவ்வாய் வலிமை பெறுகின்ற காலம். ஜூன் மாதம் முழுவதும் வலிமை பெறுகின்ற சிம்மத்திற்கு 10ஆம், அதாவது 9ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் வலிமை பெறுகின்ற காலம். இது முதல் யோகம். அடுத்து 2வது யோகம் என்பது, அதாவது 3/10ஆம் அதிபதி, அதாவது வரிசையா பாருங்க, 9ஆம் அதிபதி வலிமை சிம்ம ராசிக்கு, அடுத்து 10ஆம் அதிபதி கிரக மாளிகா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக மாளிகா அப்படின்னு சொல்றது. அது 10ஆம் இடத்துல சுக்கிரன். ஜூன் 1 முதல் 13 வரை சுக்கிரன் ரிஷப ராசி, அதாவது சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல. தொழில் சாணம், எந்த ஒரு தொழிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள், புதிய வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய காலங்கள், திருமண யோகத்தை பெறக்கூடிய காலங்கள், புத்திர யோகத்தை பெறக்கூடிய காலங்கள். சுக்கிரன் வலிமை பெற்றால் இந்த அத்தனை யோகங்களை உறுதியாக செய்யும். இது 2வதாக சுக்கிரன் வலிமை பெறுகின்ற 2வது யோகம் என்று சொல்லக்கூடியது. 3வது, அதுக்கு அடுத்தாப்புல பாருங்க, 11ஆம் இடத்தில் வரிசையா வருது. 9, 10, 11. சிம்மராசி 9ஆம் இடம் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமை, அடுத்து 11ஆம் இடத்தில் புதன் ஆட்சி, 3மே ஆட்சி. எப்படிப்பட்ட மாசம் பார்த்தீங்களா? அருமையான மாதம்.
உள்ள கிரக வலிமைகள் இருந்தால் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி, தொழில் வெற்றி, வியாபார வெற்றி, பதவி வெற்றி என்று எல்லா யோகங்களும் பெறக்கூடிய அருமையான காலங்கள். இந்த காலங்கள் ஜூன் மாதம் எந்தெந்த தொழில்கள் புதிதாக அத்தனை தொழில்கள் புதிதாக ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய முன்னேற்றம் வரலாம். இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட அத்தனை யோகங்களையும் பெறலாம். புரிஞ்சுட்டீங்களா? அந்த மூன்றாவது புதன் வலிமை பெறுகின்ற காலம், ஆட்சி பெறுகின்ற காலம் வந்து பார்த்தீங்கன்னா 9/6/2024 முதல் 26/6/2024 வரை. ஆக சிம்மராசிக்கு தனம், வாக்கு, லாபாதிபதி புதன். புதன் வந்து ஒரு வியாபாரத்துக்குரியவன், அரசியலுக்குரியவன், தொழில் ஃபேக்ட்ரி உருவாக்கலாம், ஆடை ஆவரண ஃபேக்ட்ரி உருவாக்கலாம், இல்லை 6 ஷோரூம் நடத்தலாம், எல்லா வித வியாபாரங்களும் செய்யலாம். வாகன ஷோரூம். சிம்மராசிக்கெல்லாம் நிறைய பேர் வாகன சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய பார்ப்பாங்க. ஆடைய சினிமா துறையில் நிறையா இருப்பாங்க, சினிமா துறையெல்லாம் நிறையா இருப்பாங்க. அது எந்த ஒரு காரியம்னாலும் சிம்மராசிக்கு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சிம்மராசிக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துக்குரியவன் தான் சினிமா துறை, கலைத்துறை, வாகனத்துறைகள் சம்பந்தப்பட்டது எல்லா துறையிலும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அரசாங்க, அரசியல் சாதிக்கக்கூடிய அத்தனை யோகமே. புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து நல்ல கவனிங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரகத்தின் 3 கிரகத்தின் வலிமையை பார்த்தாச்சு. அடுத்து என்னென்ன தேதிகள் வந்து நல்ல எந்த ஒரு காரியம், சுபகாரியம், பூ வைக்கிறது, பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, வியாபாரத்துக்கான முயற்சிகளை, ஒரு மனிதரை சந்திக்கிறது, கொடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, பணம் வாங்குறது கொடுக்கறது, இந்த பிரச்சனைகள். அதே நேரத்தில் வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு ஒரு மனிதரை சந்தித்து அதற்கான முயற்சி ஈடுபடுதல், இப்படி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேச முடியும். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய தேதிகளில் இந்த காரியம் பூரா நீங்கள் செய்யலாம். அந்த தேதிகளை வரிசையாக சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் குறிச்சிடுங்க. முதல் தேதி 4/6/2024 பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். 4/6/2024 அன்று பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை செவ்வாய் பார்க்குது. அருமையான நாள். 6/6/2024 அன்று நல்ல கவனிங்க, மாலை 3:08 மேல் ரோஹிணி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை குரு பார்க்க, ஆட்சி பெற்ற குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள் 6/6/2024. அடுத்து 9/6/2024 அன்று மாலை 4:28 மேல் புனர்பூச 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை, குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குருவை பார்ப்பது. குருவோட நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை குருவே ஆட்சி பெற்று பார்ப்பது. இது ஒரு அருமையான அற்புதமான காலங்கள். அடுத்து 13/6/2024 அன்று 13/6/2024 அன்று பூரம் 3ஆம் பாதத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இருக்கக்கூடிய சந்திரன். அதாவது எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த இடம் ஆட்சி பெற்றிருந்தால் அது சிறந்த யோகமாகும். சுபகாரியங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், பொன்பொருள் செல்வம் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக. சரி, அடுத்து 15/6/2024 காலையிலே வந்து ஒரு தொழில் தொடங்குறது, வியாபாரம் தொடங்குறது, அரசாங்க வழி முயற்சி பண்ணுறது, அதே நேரத்தில் திருமண முகூர்த்தம் வைக்கிறது, பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இப்படி எந்த ஒரு காரியம்னாலும் காலை பொழுதே செய்யக்கூடிய ஒரு அருமையான தேதி வந்து 15/6 பார்த்தீங்கன்னா காலை 15/6/2024 அன்று காலை 9 மணிக்கு ஆரம்பிக்குது. இதில் வந்து குருச்சந்திர யோகம், குருவும் சந்திரனும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை துளாராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்க்கக்கூடிய, சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்க்கிறது. நான் எப்பயுமே குரு சந்திரனை பார்க்கக்கூடிய காலங்கள் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுடைய வலிமையை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது ராசி கட்டத்தை பார்க்காதீங்க. ஏன்னா அம்ச பலன் ஒன்று இருக்கு, அந்த அம்ச பலனை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது சரியாக கணிச்சு சரியாக சொல்லி கண்டிப்பாக இதை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்து கடைசி தேதி ஜூன் மாதத்திட்ட கடைசி தேதி 28/6/2024 மாலை 6:26 மேலே ஒரு மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் கன்னியில் இருந்த சந்திரனை பார்க்கக்கூடிய பெண்களுக்கான சிறந்த யோகங்கள் பெறக்கூடிய அருமையான காலங்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சுபகாரியங்கள் நடத்தலாம். அதுக்கு ஆண்களுக்கு யோகம் இல்லை, ஆண்களுக்கு அந்த யோகம் இருக்குது. இப்போ ஆணும் பெண்ணு சேர்ந்ததான வாழ்க்கை. ஏன்னா பூ வைக்கிறது, அதாவது பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, பூ வைக்கிறது, இப்போ ஆம்பளைக்காக வரதான் செய்ய முடியும், அப்படியாக தான் அந்த கலந்துக்க முடியும். அப்போ அவங்களுக்கு நல்ல யோகம் தான். ஆனால் பெண் கிரகங்கள் வலிமை அடையக்கூடிய அந்த காலங்கள், பெண்களுக்காக வலிமை பெறக்கூடிய ஒரு தேதியில் அந்த தேதி. புரிஞ்சுட்டிங்களா?
ஆக நல்ல கவனிங்க. இது எல்லாம் அதாவது மாதம் ஜூன் மாதம் 30 நாட்களுமே வலிமையாக இருக்காது. அதில் சிறந்த நாட்களை மட்டும் தேர்வு பண்ணி சொல்றீங்க. இதை நீங்கள் பயன்படுத்துகிற மிகப்பெரிய விஷயம் இல்லைங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்கள் சொல்கிறது எதுவுமே எங்களுக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, உங்கள் ஜாதகத்தில் என்ன கோளாறு இருக்குன்னு பார்ப்போம். இல்லை ஜாதகத்தை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்த்துங்க, அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டு எத்தனையோ கோயிலுக்கு போய்விட்டோம், எத்தனையோ கோயில் வரலாம் போய் பார்த்துட்டோம், எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்கவில்லை, இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்கிறது. எனக்கு 100 ஜாதகம் வருது, அதில் 80 நல்ல கணக்கு, 100 ஜாதகத்தில் 90 ஜாதகம், 99 ஜாதகம் கூட சொல்லலாம் தப்பத்தான் இருக்கு. ஊரை இன்னைக்கு உலகமே தப்பாவே போய்கிட்டு இருக்கு. அந்த தவறு வந்துடக்கூடாது இங்க. ஆக ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். சரியாக கழித்தால் சரியாக நடக்கும், நடந்தே ஆகும். எந்த பிரச்சனைக்காக வர்றீங்க, எந்த பிரச்சனைக்காக வர்றீங்களா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடியலையா, குழந்தை இல்லையா, வீட்டில் செய்வதற்காரா, வீட்டில் குடும்ப பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எப்படி சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.